ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல ஒரு அவுட்டிங் வீடியோ தான். இன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, கொடிவேரி டேமுக்கு போயிருந்தோம். நாங்கள் வந்து ஃப்ரைடே போயிருந்தோம். அப்பயே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இதுதான் அதோட முன்னாடி என்ட்ரன்ஸ். நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பைக்கு காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹20 பைக்குக்கு பண்ணுறாங்க. காருக்கு எவ்வளோன்னு தெரியலங்க. இங்கே வந்து பைக்கில் நம்ம காரில் ஏதாவது பொருள் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு லாக்கர் இருக்குது, அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்களும் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். உள்ள பார்க்கில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ₹10 தாங்க. கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் கேஷாக கொண்டு போயிருங்க. உள்ள டிக்கெட்டுக்கெல்லாம் ஜிபே கிடையாது, கேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி போன உடனே ஒரு நகா மரம் இருக்குது. பயங்கரமாக பழம்லாம் பழுத்து கீழே கொட்டி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது வாய்க்கால் போல் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. உள்ளே போகும்போதே இதை பார்த்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி நிறைய மாமரம் இருக்குது. அங்கேருந்து பழம் எல்லாம் நிறைய பழுத்து கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம், யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. தண்ணி வந்து நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே குளிச்சிட்டு இருந்தாங்க. என் பையனும் என் வீட்டுக்காரும் மட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாண்டாங்க. நாங்கள் போனது சண்டே கூட இல்லை, ஒரு இடைப்பட்ட நாள் ஃப்ரைடே தான். ஆனால் அப்போவே அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு. ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்துச்சுங்க. நீங்களும் போகிறீங்க அப்படின்னா சாட்டர்டே போகாமல், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போகாமல் ஒரு இடைப்பட்ட நாள் அந்த மாதிரி பிளான் பண்ணி போங்க. அப்போனா கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசல் சவாரி. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்கள வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் போகாதீங்க, பெரியவங்களாக இருந்தால் போங்க. சாப்பாடை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஜாலியாக இங்கே வந்து நல்லா விளையாண்டு குளித்து முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக போனோம் அப்படின்னா சுட சுட சூப்பரான சமையல் ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிஷ்ஷெல்லாம் சிங்கிள் ஃபிஷ்ஷாக தரதில்லைங்க, செட்டாக தான் ₹100 தாங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே ₹100 தான் ஸ்டார்ட் ஆகுது. சாப்பாடு வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலுமேங்க ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் தாங்க. நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ சாப்பாடு வேணால். மீன் குழம்பு, வெள்ளை சாதம், அப்புறம் ரசம் கொடுத்துட்றாங்கங்க. நம்ம எவ்வளோ வேணால் அன்லிமிட்டட் தான், வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.